2026 தேர்தலில் மிகப்பெரிய முக்கியமான ஃபேக்டராக இருக்க போகிறா தாவேகா தமிழக வெற்றி கழகம் தனித்து நிற்க போகிறாங்க. 234 தொகுதியிலும் கிட்டத்தட்ட தனித்து நிற்க போகிறாங்க. கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மிகப்பெரிய பலம் விஜயோட அவர்களோட ஃபேஸ் வேல்யூவாக இருக்கட்டும், பிராண்டாக இருக்கட்டும். இன்னைக்கு தேதியில் தமிழ்நாட்டில் எந்த தலைவருக்கும் இல்லாத ஒரு பாப்புலாரிட்டியாக இருக்கட்டும், ஒரு ஃபேன் ஃபாலோயிங்காக இருக்கட்டும், அவர் வீட்டில் ஒருத்தரை ஏற்றிட்டாக இருக்கட்டும், மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இருக்குது. எல்லா வீட்டுக்குள்ளேயும் போயிட்டாருன்னு சொல்லும்போது எல்லா வீட்டுக்குள்ளேயும் கவனிக்கிறாங்க, அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத கவனிக்கிறாங்க. இது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். கூடுதலாக ஒரு சில அனுபவங்கள் வந்திருக்காங்க. மும்முனை போட்டி 4 போட்டி அப்படிங்கிறப்ப 3 பேர் மெயினான பிளேயராக இருக்கிறப்ப எந்த சைடு வேணால் ஸ்லிப் போகும். விஜய் அவர்கள் முதல் டயத்திலே அதிக அளவு எல்லாருமே சொன்னாங்க 20% மேலே வாங்குவாங்க. 20% மேலே வாங்குறவர் இன்னும் பிரச்சாரம்லாம் பண்ணி ஃபோர்ஸாக பண்ணார்னா 25-30% மேலே வாங்கினா ஆட்சியே கூட பிடிக்கலாம். அந்தளவுக்கு அவரை நம்பிக்கையை வச்சு ஒரு ஃபேன் ஃபாலோயிங்காக இருக்கட்டும் மக்கள் நம்புகிறாங்க. இது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். மைனஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 1 மாதக்குள்ளே தான் இருக்குது. மிகப்பெரிய ஒரு உழைப்பை அவங்க செலவிடணும். தொண்டர்களும் சரி, கட்சியோட தலைமையும் சரி, தலைவர் விஜய் அவர்களும் சரி, எவ்வளோ தூரம் அவங்களால மற்ற தலைவர் மாதிரி கிரவுண்ட் லெவலில் அவங்க போய் பிரச்சாரம் பண்ணுறதா இருக்கட்டும், கிரவுண்ட் லெவலில் ஆர்கனைஸ் பண்ணுறதுல பூத் லெவலில் அந்த ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் சேர்றதா இருக்கட்டும், அது அவங்க எவ்வளோ தூரம் பண்ணுவாங்கன்னு தெரியல. அது மிகப்பெரிய மைனஸாக இருக்குது. இன்னொன்று, கூட்டணிகள் இல்லாமல் பணம் பொருள் செலவும் இந்த 2 கட்சிகளுக்கு அளவுக்கு அவங்களால பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது தேர்தலில் எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை அவங்க ஏற்படுத்துவாங்க? 20% ஓகே, சீட் கன்வர்ஷனாக எவ்வளோ வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்கும்.